கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் யார்? இதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அடிப்படையான கேள்வியாக இன்றைக்கு இருக்கிறது. ஏன் இந்த கேள்வி ஆண்டவர் இயேசுவுக்கு வருகிறது என்று பார்ப்போம். ஆண்டவர் இயேசு எவ்வளவோ நன்மைகளை செய்தார், பல போதனைகளை மக்களுக்கு அவர் போதித்தார், எடுத்துரைத்தார். இப்பொழுது இந்த புதுமைகள், இந்த போதனைகள் அடிப்படையிலே மக்கள் தன்னை புரிந்து கொண்டார்களா என்று அவர்களுக்கு ஒரு சோதனை மற்றும் தமக்கும் ஒரு சுய ஆய்வு என்ற வகையிலே இந்த கேள்வியை கேட்கின்றார். இந்த கேள்வியை இரண்டு வகையிலே கேட்கின்றார். ஒன்று, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்றும், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றும், இரண்டையும் அவர் இரண்டு வகையிலே கேட்கின்றார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற அந்த கேள்விக்கு உடனடியாக பதில் வருகிறது. ஒவ்வொருவரும் ஒரு பதிலை கொடுக்கின்றார்கள். எலியா இறைவாக்கினர் என்றும், எரேமியா என்றும், திருமுழுக்கு யோவான் என்றும், இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் பல்வேறு பதில்களை பல்வேறு வழிகளிலே அவர்கள் கொடுக்கின்றார்கள். இரண்டாவது கேள்விக்கு ஒரே ஒருவர்தான் பதில் சொல்கின்றார். பேதுரு, நீர் கடவுளின் மெஸ்ஸையா என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டின் அடிப்படையிலேயும் நாம் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்கின்ற விதமாக இயேசு தன்னை பற்றி தெளிவுபடுத்துகின்ற ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் ஒரு செய்தியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே பாருங்கள் அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். ஒரு பொருளை பார்த்து அதை புரிந்து கொள்கின்ற, ஒரு ஆளை பார்த்து புரிந்து கொள்கின்ற வகையிலே நமக்கு இறைவன் இந்த அறிவை கொடுக்கின்றார். இந்த அறிவு என்பது பல்வேறு வழிகளிலே, குறிப்பாக ஐம்புலன்கள் வழியாக நமக்கு கிடைப்பது அறிவு என்பதாகும். நாலெட்ஜ். இதை நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம், கேட்டு புரிந்து கொள்கிறோம், தொட்டு அறிந்து கொள்கின்றோம். இவ்வாறாக நம்முடைய ஐந்து புலன்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த அறிவு என்பது இருக்கிறது. அந்த வகையிலே தான் முதல் கேள்விக்கான பதில் இருக்கிறது. மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், யார் என்று அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். நீங்கள் என்ன கேட்டீர்கள், நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று ஆண்டவர் கேட்கின்ற பொழுது அவர்கள் பல்வேறு பதில்களை சொல்கின்றார்கள். இரண்டாவது கேள்வி என்பது அறிவையும் தாண்டி அனுபவம் என்ற வகையிலே அமைகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவம் என்பது தனிப்பட்ட வகையான சொந்த ஒரு பதிலாக இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்வு என்பது இரண்டு வகையிலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, படித்ததை அப்படியே எழுதுவது, a+b² a² b² 2ab. இது அறிவு, இது மனப்பாடம், இதை அப்படியே நாம் எழுதிவிடலாம். ஆனால் இந்த அறிவையும் தாண்டி இன்னும் ஒரு நுண்ணறிவு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் ஒழிய அது பதில் சொல்ல முடியாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, வெறும் அறிவு என்பது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆழமான அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் அன்புக்குரியவர்களே, உறவுகள் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிறது, அறிவின் அடிப்படையில் இல்லை. எனவே ஒரு தாய் சேய் என்பது ஒரு உறவின் அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிறதே ஒழிய அறிவின் அடிப்படையில் இல்லை. இதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மெஸ்ஸையா என்று தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த பேதுரு உறவின் அடிப்படையிலே அந்த ஒரு அறிவு என்பதையும் கடந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சீடத்துவம், உண்மையான அனுபவம் என்பதாகும். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, அறிவின் அடிப்படையிலே இயேசு யார், உடனடியாக நாம் கற்றுக்கொண்டதையெல்லாம் சொல்லுவோம். இந்த மறைநூலிலே விவிலியத்திலே இருப்பதையெல்லாம் நாம் எடுத்துரைப்போம். ஆனால் தனிப்பட்ட விதமாக இயேசு எனக்கு யார் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். அது அனுபவத்தின் வாயிலாக நாம் கொடுக்க வேண்டிய பதிலாக இருக்கும்.
குறிப்பாக அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் நாம் பழகிப்போன கிறிஸ்துவர்கள். ஒரே மாதிரியாக நாம் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக திருப்பலி. இந்த திருப்பலி தந்தை மகன் என்று ஆரம்பித்து சென்று வாருங்கள் என்று சொல்கின்ற வரைக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் இது அறிவின் அடிப்படையிலே மனப்பாடம் செய்துவிட்டு நீங்களும் பதில் சொல்வீர்கள், நானும் திருப்பலி ஆற்றுவேன், அதனால் என்ன பயன்? ஆனால் உண்மையான ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த அப்பம் ரசம் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுகிறது, அதில் நான் பங்கெடுக்கின்றேன், நான் ஆண்டவர் இயேசுவு கடவுளுடைய வாழ்விலே நானும் ஒரு அங்கமாக இருக்கின்றேன், வாழ்வு பெறுகின்றேன் என்ற உயிருள்ள ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த அனுபவம் தான் நம்மை மாற்றும். இதைத்தான் முதல் கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். அவர்கள் ஒன்றாக கூடினார்கள், தங்களிடம் இருந்ததையெல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள், அப்பத்தை பிட்டார்கள், இறை வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி வாழ்ந்ததனால் மற்ற மக்களும் அவரை பார்த்து நாளுக்கு நாள் அந்த குழுமம் வளர்ந்தது, திருச்சபை பெருகியது. ஆனால் இன்றைக்கு நாம் செய்கின்ற, நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவழிபாடு மற்றும் திருப்பலி எல்லாம் ஏதோ சடங்கிற்கு நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விழாவாக, ஒரு கடமையாக இருக்கும் என்றால் அதில் எந்த பயனும் இல்லை. மாறாக என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே, இந்த இறை ஏக்கத்தின் அடிப்படையிலே, இறை உறவின் அடிப்படையிலே நாம் இந்த திருப்பலியை கொண்டாடுகின்ற பொழுது அது அறிவையும் கடந்த அனுபவமாக மாறுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த அறிவிற்கு ஏற்ற வகையிலே மெசியா இல்லை என்பதனால் பேதுரு ஆண்டவரை கடிந்து கொள்கின்றார். எனவே தன்னை மெசியா என்று ஏற்றுக்கொண்ட பேதுரு தன்னை புரியாமல் மெசியா என்று சொல்கின்றார். மெசியா என்று சொன்னால் யார்? துன்பப்படுகின்றவர், அன்பு செய்கின்றவர், மன்னிக்கின்றவர், சிலுவை சுமக்கின்றவர், கல்வாரி வரைக்கும் தன்னுடைய சிலுவையின் பாதையில் சென்று இறுதியிலே உயிர் துறக்கின்றவர் தான் மெசியா. இந்த மெசியாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா என்று சொன்னால் அறிவு என்பது அங்கே நமக்கு உதவி செய்யாது, அனுபவம் என்பதுதான் நமக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியிலே நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவன் கடவுள் என்பதெல்லாம் ஒரு அனுபவ உறவாக இருக்க வேண்டுமே ஒழிய அறிவின் அடிப்படையிலே இல்லை என்பதை நாமும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு திருப்பலியும் இறைவனோடு இருக்கின்ற அந்த அனுபவத்தை அதிகரிக்கவும், ஒவ்வொரு அருட்சாதனமும் ஜெபமும் ஒவ்வொரு முறையும் விவிலியம் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஒரு இறை அனுபவத்தை நம்மில் இன்னும் அதிகமாக பெருக்க வேண்டும் எனவும் இறைவனிடம் வேண்டுவோம். இந்த இறை அனுபவத்திற்காக அருள் பெற திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென்.